16 அன்னைக்கு பாத்தீங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற படம் வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து ஆல்ரெடி ஒரு ஹிட் கொடுத்த ஒரு டைட்டில் தான் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ். இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மே 16 வந்து ரிலீஸ் பண்ண போறாரு. செம்ம பரபரப்பா அந்த படம் வந்து இருக்க போகுது. ஆல்ரெடி வந்து சந்தானத்துக்கான ஃபேன் பேஸ் எல்லாம் வந்து வேற லெவலு. அதுவும் வந்து அவரு இந்த படத்துல வந்து ஆல்ரெடி வந்து பேய் கூட வந்து பேய்க்கும் சண்டைன்னு சொல்லி பேய் கூட வந்து அவர் பண்ற காமெடி. மொட்டை ராஜேந்திரன் இருக்கிறாரு, கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்கிறாரு. அதனால வந்து ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லைங்க. நீங்க 100% வந்து ஒரு ஃபன் எலிமெண்டோட ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மே 16 அன்னைக்கு கண்டிப்பா டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 100% சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சந்தானம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்து தன்னுடைய ஹீரோவான சிம்பு அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவர் வந்து மறுபடியும் பழைய மாதிரி காமெடினா இறங்கி வரப்போறாரு. அது வந்து சிம்புவோட 49வது படத்துல சிம்புவோட இணைஞ்சு காமெடி பண்ண போறாரு. சிம்புக்காக மட்டுமே அவர் வந்து இறங்கி வந்திருக்காரு. அது எப்படி இருக்க போகுதுங்கிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போறோம். 2026 மே 16 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா விதமான எதிர்பார்ப்புகளுக்கும் பூர்த்தி செய்யற ஒரு படமா இருக்கும். நல்ல ஒரு 3 பாட்டு, குத்து பாட்டு ஒன்று, ஒரு லவ் சாங் ஒன்று, ஒரு மசாலா சாங் ஒன்று, ஒரு 3 சாங்கு, ஒரு 4 ஃபைட்டு, ஃபுல் எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேய் கூட சண்டை, அராஜகம், அலப்பற, டைமிங் காமெடி, இது அத்தனையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தானம் படத்துல இருக்கும். சந்தானம் வேற லெவல் லுக்ல வேற இருக்காரு. கௌதம் வாசுதேவ் மேனனோட சேர்ந்து பேய் கூட எப்படி சண்டை போட போறாரு, ராஜேந்திரன் என்னென்ன பண்ண போறாரு, சந்தானமோட குரூப் என்னென்னலாம் ஃபன் பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பயங்கரமான எதிர்பார்ப்புங்க. அது வந்து ஃபில்ஃபில் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கும். மே 16 அன்னைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.